நீ சிறகடிக்கிறதுக்குள்ள நான் புடிச்சுக்கணுமே. ஐயோ வந்துக்கினியா? இம்மா நாளை எங்கயா பூட்ட? அது ஒண்ணும் இல்லம்மே, வேலூர்ல மாமனார் வீடு, சும்மா ஒரு மாசம் கட்டுக்குன்னு வந்தேன். யோ நைனா கூத்து ஒத்திக்க ஆரம்பிச்சுக்கிச்சு. கூத்து என்னமே கூத்து? உனக்கு சினிமா படத்திலே சான்ஸ் வாங்கி கொடுக்கலாம்னு நினைச்சுக்கிட்டு நிக்கிறேன். யோ அந்த ஆசையில தானே உன் மேல உசிரியே வச்சு அம்புஜா இத வந்து நைனா. ஐயோ எங்க நைனா பார்த்தா கொன்னுடும். என் மாமன் கணக்கிட்டா மென்னுடுவான். அட விடுமே, நான் அம்மா பெருமை தின்றுவேன். அத விட்டு வந்துக்கினே. சரி சரி நீ உள்ள போ, கோட்டைக்குள்ள பூந்து உன் நைனா வேணா ஆமாட்டக்கிறேன். அம்புஜா குகதரவன பவ சிவபால, குகதரவன பவ சிவபால. கோட்டைக்குள்ள எப்படி புகுறது? திரிலோகமும் புழுகும் வீர தீர சூரன் வந்துகினேன், நான் வந்துகினேன். பொம்மநாட்டியாகப்பட்டவள் அச்சம்மடம் நாணம் பழுப்பு இல்லாங்காட்டி அத்த பிசாசுன்னு சொல்லிக்குவாங்க. இது நம்ம கிழக்குற பாண்டிய நாடு. சும்மா என்னாண்ட கதை விட்டுக்கின அப்பல கபடி வாங்கிக்குவா. வாங்கிக்க. தொட்டி ஈசிக்காம போவேனா நான் காண்டிப மன்னனும் ஆவேனா. டச் பண்ணி உன்னை டச் பண்ணி நானும் டச் பண்ணி. வாத்தியாரே வணக்கம் வாங்கிக்கிறப்பா. யாருப்பா இங்க வித்து நிக்கிறா? வாத்தியாரே உன்னை பத்தி ஊரே பின்னாடிக்கிட்டு இருக்கு, உங்ககிட்ட கூத்து கத்துக்கலாம்னு வந்துக்கினேன். உனக்கு என்ன வேஷம் கொடுத்து நீ என்னத்த கட்டிக்குவ? ஏதோ வீட்டுல இருந்த கட்டிக்கிற. ஆறாவன் மப்சலு காத்தால கடை வச்சுக்கினேன். அதானே காத்து வாக்குல கதை கத்துக்கலான்னு வந்துக்கினியோ. சட்டி கேட்க ஆளு நினைக்காம உங்களுக்கு போறீங்க. என்ன வாத்தியார வேஷம் கேட்டது கும்பலே கூவுது. டே கம்மிட்டுங்கடா. வாத்தியார இத பாத்துக்கினியா? நான் வயிற்று பைப்புக்காக இங்க கூத்து கத்துக்கிற வரல. 10 மாசத்துல ஒரு கலைய வளர்த்து விட்டு போலான்னு வந்துக்கிறேன். அர்ஜுன வேஷம் கெட்ட என்ன அழகான முகம், பவுடர் பூசாமலே பளிச்சுன்னு தெரியுது. யார் மூஞ்சிய பார்த்து சொல்லி நிக்கிற? 9 வருஷமா உன் வீட்லயே குந்தி நிக்கிறேன். ஏன் மூஞ்சிய பார்த்து சொல்லு. ஐயா கம்மன் கடா. இப்பெல்லாம் புது முகத்துக்கு தான் முகச்சு ஜாஸ்தி. நைனா பாவம் சேர்த்துக்க. அவர் கத்துக்கினா கரைஞ்சா பூர்த்து. டேய் கைதிங்களா, எதையாவது சொல்லி மூடையே அவுட் பண்ணிட்டீங்களாடா. கூத்து ஒத்திங்க நாளைக்கு வச்சுக்கலாம், சபா கலையட்டும். அப்புறம் என்ன கலந்துக்க வேண்டியதானே? ஏதாவது கசா முசா ஆச்சி அக்கா வீட்டுக்காரன்னு பார்க்காம பக்காவா கீசிடுவேன். போசடிக்கு கன்யா உன் காட்டுல நடு பெஞ்சுங்க அடிக்குதியா? நல்லா சத்தா போயா. உதவாக்கிற பசங்க. ஏம்மா உள்ள போய் வெத்தலை பாக்க எடுத்தா காணிக்க வாங்கிக்கலாம். சத்தானேனா? ஏன்பா அந்த கால அர்ஜுன தோல்ல காண்டிபத்தோட வந்தா, நான் இடுப்புல காண்டிபத்தோட வந்துக்கினேன். அப்புறம் என்ன காண்டிபம் கை மாறட்டும். ஏன்பா இது நெல்லி குப்பமா ஒட்டஞ்சத்திரமா? குடிச்சு பாரு அப்பால தெரியும். அது எப்படி? நெஞ்செறிஞ்சா நெல்லி குப்பம், உடம்பே எரிஞ்சா ஒட்டஞ்சத்திரம். தானேனா? காணிக்க நான் வாங்கிக்கினேன். முத பாடத்தை நீ ஆரம்பிச்சு வச்சுக்க, 2வது பாடத்துக்கு நான் வந்துக்கிறேன். அம்புஜா ஆறு. அம்புஜா ஆறு என்னமே 6 குளம்னு அங்கே நின்னுக்கிட்டு கொஞ்சம் கிட்ட வா. கூத்துல கிட்ட வரக்கூடாது. சினிமாவில கிட்ட வந்துக்கணுமே. ஐயோ அதனாலதானே காத்துக்கு நிக்கிறேன். கவர்னர் பதவியேற்பு விழாவுக்கு நம்ம இடத்துல இருந்து பேலஸ் வரைக்கும் எல்லாமே ஜேஎம்ஜே ஆர்டிஸ்டா இருக்கணும். இஸ் தட் கிளியர்? ஓகே சார். எஸ். இன்னைக்கு 12 மணிக்கு சாந்திலால மீட் பண்ணணும். அதுக்கு நான் மதன் அனுப்பிச்சிட்டேன். 4:30 மணிக்கு ஹோம் மினிஸ்டர் அப்பாயின்மெண்ட். 6 மணிக்கு சிங்கப்பூர் கெஸ்ட் ஹவுஸ் விசிட். 4:30 மணிக்கு ஹோம் மினிஸ்டர் அப்பாயின்மெண்ட் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணு. ஆமா அந்த ரிப்போர்ட்டர் அருண் விஷயம் என்னாச்சு? இதுவரைக்கும் மிஸ்ஸிங் ரிப்போர்ட் தான் சார். பரமானந்தத்தை கூப்பிடு. ஹலோ, சிகப்பு கரடி பத்திரிகாசிரியர் பரமானந்தம் ஸ்பீக்கிங். ஜேஎம்ஜே. சர்வ வல்லமை மிக்க சர்வேசா நமஸ்காரம். 2 தடவை முக்கியம்னு நான் சொல்லிட்டேன். 3வது தடவை நான் சொல்ல விடுவேனா? அருணோட வக்கீல் காசினாதான் நான் பார்த்துட்டேன். அவன் குடும்பம் குலம் கோத்திரம் எல்லாத்தையும் விசாரிச்சுட்டேன். நாளைக்குள்ள உங்க காதுல ஏன் செய்தி இருக்கும். நிதி தர்றதா சொல்லி நம்ம வழிக்கு ஏற்பாடு பண்ண. உங்களுக்கு ஏன் சந்தேகம் சர்வேசா? மூலவரே சொன்னதுக்கு அப்புறம் முடிச்சிடுறேன். ஜானகி டிஃபன் ரெடியாமா? தங்கச்சி பூஜையில இருக்காங்க, யாரையும் உள்ள விடக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்கய்யா. என்ன கூடவா? ஆமாங்கய்யா. 1 மணி நேரம் முடிய இன்னும் 4 நிமிஷம் தான் இருக்குயா. பொறுங்கய்யா. அப்போ தங்கச்சி தினமும் 1 மணி நேரமா பூஜை பண்ணுது. அப்படி என்ன பெரிய பூஜை?
ஜானகி இங்க வாமா. நீங்க எப்ப வந்தீங்க? ஏமா இது உனக்கு தண்டனையா இல்ல ஆண்டவனுக்கு ஆராதனையா? சொல்லுமா. இத சாப்பிடுங்க, நான் சொல்றேன். நீ சொன்னாதான் நான் சாப்பிடுவேன். நான் சொல்லணும்னா நீங்க சாப்பிடணும். சரி குடு. உற்ற தெய்வத்தை நினைத்து உப்பில் மண்டியிட்டு உணவில் பாலிட்டு உள்ளம் முருக உணவளித்தால் வயதில் 100 வாழ்வில் பேரும் அண்ணனே சேரும். இது ஒரு மகானின் வாக்கு. ஏமா நீ 9 வாரம் கொடுத்த பால் சோறுக்கு இதுதான் அர்த்தமா? நான் 90 வாரம் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்றேன்னு. என்னம்மா? ஒண்ணும் இல்ல. இத பாரு, நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் நீ கண் கலங்க கூடாது. ஐயோ ஐயா. பாடும் அழகான என் தங்கை மானுக்கு என்றும் காவல் நான் தானே என் செல்ல கண்ணுக்கு. ஆடிப்பாடும் அழகான என் தங்கை மானுக்கு என்றும் காவல் நான் தானே என் செல்ல கண்ணுக்கு. எந்தன் கண்ணில் ஒளி நீ என்று உணர்ந்து கொள்ளம்மா, மண்ணில் உயிரும் நீயம்மா. தாயை போலே தொட்டில் கட்டி தாலாட்டு சொல்லுவேன், நாளும் உந்தன் வாழ்வில் இங்கே நதியாக ஓடுவேன். ஆடிப்பாடும் அழகான என் தங்கை மானுக்கு என்றும் காவல் நான் தானே என் செல்ல கண்ணுக்கு. கல்யாண எழில்மேடை நீ காணவே இந்த கண்ணோடு கனவொன்று நான் காண்கிறேன். தாயாக நீ மாறும் திருநாளிலே இந்த தங்கைக்கு சீர்தந்து பாராட்டுவேன். ஆசைகளோ இசை பாடுமே, ஆசைகளோ இசை பாடுமே. அழியாத உன் வாழ்க்கை கலை காவியம் எழிலோவியம். ஆடிப்பாடும் அழகான என் தங்கை மானுக்கு என்றும் காவல் நான் தானே என் செல்ல கண்ணுக்கு. என்றும் காவல் நான் தானே என் செல்ல கண்ணுக்கு. எந்தன் கண்ணில் ஒளி நீ என்று உணர்ந்து கொள்ளம்மா, மண்ணில் உயிரும் நீயம்மா. தாயை போலே தொட்டில் கட்டி தாலாட்டு சொல்லுவேன், நாளும் குந்தன் வாழ்வில் இங்கே நதியாக ஓடுவேன். அரிராரோ ராரிராரிரோ, அரிராரி ராரி ராரி ராரிரோ.
என்னையா வேலு, சாராய கடை கோபால் காலி பண்ணி கொடுத்துட்டானா? நீங்க டைம் கொடுத்து 2 வாரம் ஆச்சு பாபா. இப்ப என்னடான்னா நான் நிறைய ஆளுங்களை வச்சு லாரியில லோடு ஏத்திட்டு இருக்கலாம் பாபா. நீங்களாம் என்னையா செய்யறீங்க? குப்பமே ஒண்ணா நின்னா அவங்களால என்ன செய்ய முடியும்? கலெக்டர்ல இருந்து கட்சிக்கார வரைக்கும் அவனை எதிர்க்க பயப்படுறாங்க. சரி சரி, சீனு வரட்டும், நான் சொல்லி அனுப்புறேன். அதுக்கு அவங்க சரியா வரலைன்னா கோபி அனுப்பி வச்சீங்கன்னா அது போதும். நல்லது, அவனையே அனுப்பி வைக்கிறேன். சரிங்க பாபா. குட் மார்னிங் சார். வாமா பிரியா, உட்கார். அவசரமா என்ன பார்க்கணும் நீங்களாமே? ஆமாம்மா, உங்க அண்ணன் வந்து என்கிட்ட நிறைய பொறுப்புகளை படிச்சிருக்கான். அது விஷயமா பேசுறதுக்காகத்தான் உன்னை இங்க வர சொன்னேன். படிப்பை நிறுத்திட்டியாமே, ஏமா? என் கண்ணு என்ன டாக்டருக்கு படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டார். இப்ப அந்த கட்டிடமே இல்ல. இனி சித்திரத்தை எங்க மாற்றுறது? ஒரு துணிச்சல்காரன், நல்ல சாமர்த்தியசாலி, சதிக்கு பலியாயிட்டான். ஏதோ நடந்துருச்சு பிரியா, எதுவுமே நம்ம கையில இல்லம்மா. அப்புறம் உங்க அண்ணன் உன் பேர்ல 1 லட்சம் ரூபாய் பிக்ஸட் டெபாசிட்ல போட்டிருக்காரு. அது போக உன்ன வேலை பார்த்த ஆபீஸ்ல இருந்து சேமிப்பு நிதியா 50,000 ரூபாய் தராங்க. அது மட்டும் இல்ல பிரியா, பத்திரிகை முதலாளி பரமானந்தம் நிவாரண நிதி 50,000 ரூபாய் சேர்த்து கொடுக்கிறார். இன்னும் 2 நாள்ல நாம அவரை பார்க்க போறோம். என்னம்மா, என்ன யோசனைல இருக்க? தங்கச்சிக்காக எவ்வளவு பாதுகாப்பு செஞ்சிருக்காரு. சாவை எதிர்பார்த்தேன், இதெல்லாம் செஞ்சிருக்காரு. ஆமாம்மா, தனக்கு ஆபத்து எப்பவுமே இருக்கும்னு முன்னெச்சரிக்கை அவங்க அண்ணன் சாமர்த்தியமா சில வேலைகளை செஞ்சு வச்சிருக்காமா. அப்படியா? என்ன செய்வாரு? உன்னை எந்த ஊருக்கு செய்தி சேகரிக்க போனாலும் அங்க சேகரிக்கிற முக்கிய குறிப்புகளையும் எடுக்கிற போட்டோக்களையும் என் அட்ரஸுக்கு அனுப்பி வச்சு இங்க வந்து வாங்கிக்குவான். ஆனா இந்த முறை அவன் அனுப்பி வச்ச குறிப்புகளை வாங்கிக்க அவன் வரவே இல்லம்மா. இந்த கவர்ல என்ன இருக்கு? அவன் வந்து வாங்கிக்க போறானேன்னு நான் பிரிச்சு கூட பார்க்கல. ஏன், நீ தான் பிரிச்சு பாரு. எப்படி உங்க அண்ணா அனுப்பி வச்ச கேசட்டும் பிலிம் ரோலும்? என்னம்மா? ஒண்ணுமில்ல, வீட்லயே அண்ணனோட லேப் இருக்கு, நான் அதுல பிரிண்ட் போட்டு பாத்துக்கிறேன். பிரான்சிஸ் மேத்யூ எப்ப வர்றான் தெரியுமோ? இந்த மாசம் 5ஆம்